ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கோட ஃப்ரைடே அப்டேட் என்னென்னா ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஒரு 2 டேஸாக வந்து எந்த அப்டேட்டும் கிடையாது. நம்மளோட லெவல்ஸுக்குள்ளே தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஏன்டா நம்ம போட்டிருந்த பேட்டர்ன் படி தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இதை போட்டிருந்தேன். இந்த பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் டார்கெட் 886, செகண்ட் டார்கெட் 1.272, அதையும் ஹிட் ஆகிட்டு கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆச்சு. திருப்பி மறுபடியும் பாருங்கள் 1.618, தேர்டு டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. தேர்ட் டார்கெட் ஹிட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் கீழே ரீடெஸ்ட் ஆகுது. அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் நாள் வந்து நம்ம பேட்டர்னுக்குள்ளேயே தான் க்ளோஸ் வச்சு கீழே வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகிட்டு மேலே ரீடெஸ்ட். இதில் வந்து நம்ம ட்ரைட் எடுத்துக்க முடியாது. சைடு வேஸு எக்ஸ்பிரிட்டே வேறு. ஸோ அதனால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாருங்கள், நம்மளோட எங்கே பேட்டர்ன் போட்டோமோ சப்போர்ட் எடுத்தோமோ அந்த ஏரியாவில் ரீடெஸ்ட் ஆகிருக்கு நேற்று. சரிங்களா? இது ஏன் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் இது ஒரு பேட்டர்ன். சரிங்களா? இந்த போட்டிங் பார்த்தீங்களா, இது வந்து இந்த ப்ளூ கலர் பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பர்ஃபெக்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் விழுந்திருக்கு. இது ஒரு எம் பேட்டர்ன் விழுந்திருக்கு. இப்போ நான் அந்த க்ரீனில் போட்டிங்க பார்த்தீங்களா ட்ராயிங்கு, ஒரு நிமிஷம். இப்போ இது வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. அதனால நான் அந்த ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த இதில் வந்து இப்போ மார்னிங் வந்து கேப் அப் ஓப்பனிங் ஆகும். இந்த 24 241 261 மேலே ரீடெஸ்ட் ஆகி மேலே போச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஹாலண்ட் எடுக்கலாம். இல்லை இதில் ரீடெஸ்ட் ஆகி கீழே தான் டவுன் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் புட் சைட் டவுன் பண்ணுங்கள். இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து அப்படி மேலே போகிறதுக்கு ரொம்ப பாசிபிள் இருக்குது. இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் 24,366 வந்து ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் வந்து 24,662. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட இன்றைக்கி லெவல்ஸு. இதையும் தாண்டி ஆனால் என்னோட இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து 24,664. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் உங்களுக்கு கேட்சப் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி போச்சுன்னு சொன்னால் ஃபைனல் டார்கெட்டு 24,500. ஓகேங்களா? எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் இதுக்கு அதாவது இந்த 24,100 இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே உடச்சிச்சுன்னு சொன்னால் புட் சைடு என்ட்ரிடுங்க. ஃபஸ்ட் டார்கெட் வந்து 24,442, செகண்ட் டார்கெட் வந்து 23,995. இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆக்டிவ் ஆகணும். ஏன்னா கீழே சப்போர்ட் கீழே வரும். ஆனால் இதுக்கு கீழே இதை உடச்சிச்சுன்னு சொன்னால் மறுபடியும் கீழே வந்துடும். ஆனால் அவ்வளோ வரும் போகாத மார்க்கெட்டு. ஆனால் பாசிட்டிவ் மூடில் தான் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். 24,100 உடச்சிச்சுன்னு சொன்னால் கீழே இங்கே ஒரு 100 பாயிண்ட் கேட்சப் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் ரீடெஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். ரீடெஸ்ட் என்ன இந்த பேட்டர்னோட டார்கெட் இது. இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் மூவ் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட இன்றைக்கி அப்டேட் லெவலு. நெக்ஸ்ட் நான் சென்செக்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். சென்செக்ஸில் செம்மையான ஒரு பேட்டர்ன் இருக்குது. நான் யாரும் கேட்க மாட்டாங்க, சரி என் சென்செக்ஸ் பற்றி அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் சென்செக்ஸ் அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து சென்செக்ஸில் வந்து நம்மளோட பேட்டர்ன் நியர் பை 806 க்ளோஸ் பண்ணிட்டு வந்து இப்போ 1.13 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து எடுத்துச்சுன்னு சொன்னால் ஓகே, எடுக்கலன்னு சொன்னால் இதில் கேப் அப்பில் ஓப்பனிங் ஆகி மறுபடியும் டவுன் வந்து இங்கே ரீடெஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை இங்கேருந்து அப்ட்ரேட் போகுதுன்னு அப்ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கேருந்து அப்ட்ரெண்ட்லேயே எடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே போங்க. நீங்கள் சேஃப் அண்ட் சைடாக ட்ரேட் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம லெவலில் ரீடெஸ்ட் ஆகணும். ரீடெஸ்ட் ஆகலை. அதனால நான் சொல்கிறேன். இங்கே வரைக்கும் தான் வந்திருக்கு. ஒரு சில நேரத்தில் பேட்டர்னுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். சென்செக்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் 100 பாயிண்ட் இந்த சம்திங்கில் ரீடெஸ்ட் ஆகும். நிஃப்டியில் வந்து ஒரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங்கில் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது.